சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்படும் செய்திகள் வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் எந்தெந்த செய்திகள் மிக அதிகமாக இத்தகைய தளங்களில் விவாதப் பொருளாக இருக்கின்றன என்பது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. பல்வேறு செய்திகளும் கருத்து சித்திரங்களும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பெண்களை பெருமைப்படுத்தும் ஒரு விஷயம் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. முக்கியமானது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலக அளவில் 100 வலிமை மிக்க பெண்களுடைய பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதில் முதல் இடத்தை ஜெர்மன் அதிபரான ஏஞ்சலா மெர்க்கல் பிடித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த இடத்துல ஹிலாரி கிளின்டன் இருக்கிறாங்க. தற்போது தேர்தல் வர இருக்கு யுஎஸ்ல. பிரசிடென்டா இப்போ அவங்க முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கும்போது அவர் வலிமை மிக்க இரண்டாவது பெண்ணா ஹிலாரி கிளின்டன் இருக்காங்க. மூன்றாவதா மெலிண்டா கேட்ஸ் இருக்காங்க. இதுல இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்கினுடைய தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா, ஐசிஐசிஐ வங்கியினுடைய தலைவர் சந்தா கோச்சர், அது மட்டும் இல்லாம கிரண் மஜும்தார், இவர் ஒரு உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கிறாரு. அதே மாதிரி சோபனா பார்த்தியா, இவரும் ஒரு ஊடகத்துறை சார்ந்த ஒரு ஊடகத்தை வைத்து நடத்துற ஒரு இயக்குநராக இருக்கிறாரு. இந்த மாதிரியான பலர் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல ஃபோர்ப்ஸ் பத்திரிகையினுடைய இந்த 100 பெண்கள் குறித்த அந்த பட்டியலுக்கு தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறாங்க. அது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா கருத்து சித்திரங்கள் இன்னைக்கு என்னென்ன அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ் நாளிதழ் ஒரு கருத்து சித்திரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஈராக்ல தற்போது அங்கு ஈராக்கிற்கும் ஐஎஸ் ஆயுத குழுவினருக்கும் இடையிலான அந்த சண்டை நீடித்து வரும் நேரத்துல தற்போது அங்கு ஈராக் அவர்களுடைய வலிமை குறைவா இருக்கிறத குறிப்பிடும் விதமா இந்த கருத்து சித்திரத்தை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல அதிகமா பகிரப்பட்டு வருகின்றன.